அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி வடிவமைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமமானவர்கள். ஒரு சமத்துவத்தை இந்த மார்க்கத்தின் மூலமாக இறைவன் போதித்திருக்கின்றான். உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, படித்தவன், படிக்காதவன், பொருளாதார வசதி படைத்தவன், ஏழை என்று நீ யாராக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்னாடி நீ எல்லாரும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே யார் சிறப்புக்குரியவர்கள், சற்று உயர்வானவர்கள் என்றால் 49வது அத்தியாயம் 13வது வசனத்திலே சொல்லித் தருகின்றான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர், உயர்வானவர், உங்களிடத்திலே யார் இரையச்சம் உடையவர்களோ அவர்கள் மட்டும்தான் என்று மார்க்கத்துல, இஸ்லாத்துல எதை வைத்தும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இரையச்சவாதிகளுக்கு மட்டும் கூடுதல் சிறப்பை, அந்தஸ்தை நான் தருகின்றேன் என்று இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இரையச்சம்தான் முதன்மையானது. அதை தாண்டி வேறு எந்த வகையிலும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதை இறைவன் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விதியாக வைத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை ஏற்றெடுக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே இன்றைய காலகட்ட முஸ்லிம்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. மொழியை வைத்தோ, இனத்தை வைத்தோ, குடும்பத்தை வைத்தோ எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ பல வகையான ஏற்றத்தாழ்வுகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. கொஞ்சம் பொருளாதார வசதி ஒருத்தர் கூடுதலாக படைத்திருந்தார் என்றால் அவரிடத்துல ஒரு மாதிரி பழகக்கூடிய முஸ்லிம்கள், சற்று ஏழையாக இருந்தார்னா அவரை கண்டுகொள்ளாமல், அவர்கிட்ட பணம் இல்லைங்கிற காரணத்தினால கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்க முடிகின்றது. சற்று அழகுலையும் அந்தஸ்துலையும் படிப்புலையும் கூடுதலாக இருந்தார் என்றால் அந்த அழகை வைத்து, அந்தஸ்தை வைத்து, படிப்பை வைத்து ஒருத்தரை எடை போடுகின்றார்கள், உயர்வாக பார்க்கிறாங்க. இப்படி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிறாரு, இவரிடத்துல அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை என்று சொன்னால் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடியவருடைய வீட்டிலிருந்து பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் முடிக்க தயங்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில பார்க்கிறோம். இப்படி இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோரும் சமம் என்று சொன்னாலும் கூட முஸ்லிம்களிடத்துல பணத்தை வைத்து, பதவியை வைத்து, உடல் அழகை வைத்து, உடல் தோற்றத்தை வைத்து பல முஸ்லிம்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடியதை நம்மால் தினந்தோறும் சர்வசாதாரணமாக பார்க்க முடிகின்றது. இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வைத்தும் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை எந்த அளவிற்கு ஆழமாக பாடம் நடத்தினார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று செய்தியைத்தான் இன்றைய தினம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராக வலம் வந்தாலும் கூட அவங்களுக்கு இருந்த பொறுப்பை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நம்மை படைத்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை படைத்த இறைவனுடைய தூதர், இறைவன் அவர்களிடத்துல வஹீயின் மூலமாக நேரடியாக பேசுகின்றான். அதுவே மிகப்பெரிய அந்தஸ்து. பிறகு நாட்டினுடைய ஜனாதிபதியாக நபிகளாக இருந்தார்கள், இராணுவ தளபதியாக, படையை வழிநடத்தி செல்லக்கூடிய இராணுவ தளபதியாக, மிகச்சிறந்த வீரராக இருந்தார்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகள் நபிகளாரை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே போகிறோம். இது போன்ற தலைவரை இதுவரை நபிகளாருக்கு பிறகு இதுவரை உலகம் பார்த்தது இல்லை, இனிமேலும் பார்க்க போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகா சிறந்த தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தங்களுடைய சக தொண்டனிடத்துல, சக மக்களிடத்துல எல்லா வகையான ஏற்றத்தாழ்வையும் பார்த்துதான் பழகக்கூடிய தலைவரை நம்மால பார்க்க முடியும். தொண்டை செத்தாலும் கூட அவர் என்னன்னு கேட்க மாட்டார், அடிபட்டாலும் கூட அதை குறித்து பேசாத தலைவர்களை எல்லாம் நமக்கு இன்னைக்கு பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு எல்லோரையும் அரவணைக்க கூடியதாக தலைவராக, எந்த வகையான ஏற்றத்தாழ்வும் பார்க்காத தலைவராக இருந்தாங்க என்பதற்கு
ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக படிப்பினையாக இருக்கின்றது. இந்த ஜுலைபீப் அவர்களை பொறுத்தவரை அரபுலகத்திலே ஜுலைபீப் என்ற பெயரை கேட்டாலே எல்லா மக்களும் சிரிப்பார்கள். அப்படி ஒரு நகைப்பிற்குரிய சிரிப்புக்குரிய பெயருடையவர் தான் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய தோற்றத்தை பொறுத்தவரை அவ்வளவு அழகாக இருக்க மாட்டார். ஒரு விகாரமான தோற்றம், மோசமான தோற்றம். வரலாற்று அறிஞர்கள் அவருடைய தோற்றத்தை குறித்து பதிவு செய்யும் பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள், அருவருக்கத்தக்க தோற்றத்தை உடையவர் தான் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதனால மக்களிடத்தவருக்கு பெரிய மதிப்பு கிடையாது. அவருக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச மாட்டாங்க, அவருக்கு யாரும் பெண் தர மாட்டார்கள். அப்படி திருமணமே முடிக்காமல் தன்னுடைய வாழ்நாளை ஜுலைபீப் என்ற இளைஞர் கழித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இரையச்சமுடையவர், ஈமான்தாரி, கொள்கை பிடிப்பு மிக்கவர். ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. பொதுவாக இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு தொண்டனை சந்திக்கும் பொழுது பெருசா கண்டுகொள்ள மாட்டாங்க. இதை பார்த்தா ஏதாச்சும் நல்லா இருக்கேன் அதோட போயிடுவாங்க, இல்லை அது கூட கேட்க மாட்டாங்க, இல்லை தலையை அசைத்து விட்டு போயிடுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக பார்க்கிறாங்க. அவரிடத்திலே நபிகளார் எப்பேற்பட்ட உரையாடலை மேற்கொள்கின்றார்கள் என்றால், என்ன ஜுலைபீபே, இன்னும் நீங்க திருமணம் முடிக்கலையான்னு கேட்கிறாங்க. எப்பேற்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அந்த சமுதாயத்துல யாருமே அவரை மதிக்கல, யாருமே அவருக்கு பெண் தர முற்படல. ஆனால் மிகச்சிறந்த தலைவர் என்று போற்றப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்ததுமே அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு, என்னதான் அவரு மனிதர் தானே, ஏக்கத்தை புரிந்து கொண்டு கேட்கிறார், ஜுலைபீபே, இன்னும் நீங்க திருமணம் முடிக்கலையான்னு கேட்டதுமே ஜுலைபீப் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு யாரு பெண் தருவா, என்னை யார் கட்டிக்கொள்வார்கள், இந்த சமுதாயத்துல நான் மிக மிக அந்தஸ்து கம்மியாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், எனக்கு யாரும் பெண் தர மாட்டாங்கன்னு சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், ஜுலைபீபே, அப்படி நீங்க நினைக்காதீங்க, நீங்க அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் மிக உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு நானே பெண் பேசி தருகின்றேன். சும்மா ரசூலுல்லாஹ் போற போக்கில் கேட்கல. இன்னைக்கு ஒருத்தருக்கு கஷ்டம் என்று சொன்னால் போற போக்கில் கேட்டுட்டு அப்படியான்னு போயிடுவோம். அவருக்கு நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற போக்கில எல்லாம் கேட்கல. நபிகளார் மனதுல ஒன்றை வச்சுதான் கேட்கிறாங்க, இவருக்கு நாம திருமணம் முடித்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கேட்டுட்டு, வாங்க நான் உங்களுக்கு பெண் பார்த்து தருகின்றேன் என்று மதீனாவில இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்றாங்க. அந்த அன்சாரி வீட்டுக்கு வெளியே வருகின்றார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கூப்பிட்டு நானே பார்க்க வந்திருப்பேன்ல, நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு அவரு கேட்கின்றாரு. எப்படி ஒரு மரியாதைன்னு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து தருவீங்களான்னு முதலாவது கேட்கிறாங்க. கேட்டதுமே அந்த அன்சாரி தோழருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்னுடைய பெண்ணை கேட்கிறீங்களா, ஏதோ தாராளமாக முடித்து தருகின்றேன், உங்களை விட சிறந்தவர் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது என்று அவர் பதில் சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண் எனக்கு இல்ல, இதோ ஜுலைபீப் என்னோட வந்திருக்காருல, அவருக்கு தான் நான் பெண் கேட்டு வந்தேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுமே அந்த அன்சாரி தோழருடைய முகம் மாறிடுச்சு. ஜுலைபீபுக்கா, அப்படி என்றால் என் மனைவி இடத்துல கேட்டுட்டு தான் வரணும், அவங்கள்ட்ட ஒரு மசூரா செய்துட்டு தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லிவிட்டு மனைவியை அழைக்கின்றார். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டு வந்திருக்கின்றார்கள்னு சொல்லும் போது மனைவியும் அது தவறாக புரிந்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதருக்கா, உடனடியாக திருமணம் முடித்து கொடுக்க தயார் என்று அந்த மனைவியும் சொல்கின்றார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, எனக்கு இல்ல, ஜுலைபீபுக்கு தான் திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்டு வந்தேன்னு சொன்னதுமே அந்த மனைவி, அந்த அம்மையார் திரும்ப சொல்றாங்க, உங்களுக்குன்னா ஓகே, ஜுலைபீபுக்கு என்று சொன்னால் எங்களால் பெண் தர முடியாது என்று நபிகளார் கேட்டும் மறுத்து விட்டாங்க. இந்த உரையாடலை வீட்டில் இருந்த அந்த சம்பந்தப்பட்ட பெண் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் ஜுலைபீப் அவர்களும் திரும்ப சென்று விடுகின்றார்கள். அந்த பெண்மணி தாய் தந்தையிடத்துல சொல்லி காட்டுகின்றாங்க, எப்படி மணமகனை தேர்வு செய்யறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அழகை வைத்து அந்தஸ்து இருக்குதா, ஆள் எப்படி இருக்கிறாங்க, குடும்பம் என்ன என்று பல முஸ்லிம்கள், மார்க்கம் தானே முக்கியம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்வதாக இருந்தால் மார்க்கத்தை பாரு,
பிறகுதான் மற்ற எல்லாமே. மார்க்க நல்லொழுக்கமுடைய பெண், மார்க்க நல்லொழுக்கமுடையவனா ஆலிமா படித்தவங்க அல்ல, படித்ததை மார்க்கத்துல செயல்படுத்தக்கூடிய மார்க்க நல்லொழுக்கமுடையவளை நீ பார்த்து திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் இரக்கரங்களும் நாசமாகட்டும் என்று நபிகளார் சொன்னார்களே. இன்னைக்கு மார்க்கத்தை தவிர எல்லாத்தையும் முஸ்லிம்கள் பார்ப்பாங்க. பெண்ணுக்கும் அப்படித்தான் பார்க்கிறாங்க, ஆணுக்கும் அப்படித்தான் பார்க்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணி ஜுலைபீப் அவர்களை பற்றி யோசிக்கல. நபிகளார் ஒரு வரனை கொண்டு வந்திருக்கிறாங்க, நபிகளார் கொண்டு வந்திருப்பாங்க என்று சொன்னால் அவர் நிச்சயமாக மார்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துல தான் இருப்பாரு, அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்துல தான் இருப்பாரு. ஒமா கானலி முஃமினி வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்றால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த முடிவை மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ரசூல்ல ஒரு முடிவை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, ரசூல்லா சொல்லிட்டாங்க திருமணத்துக்கு நான் தயார், நீங்க எப்படி ரசூல்லாவுடைய வார்த்தையை மீறுவீங்க, உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று இந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்மணி நினைச்சிருந்தா மறுத்திருக்கலாம், ஏன்னா மார்க்க விவகாரம் கிடையாது, இந்த பெண்ணுக்கு வேற ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையும் இருக்கின்றது. இருந்தாலும் நபிகளால் ஒரு கட்டளை இட்டுட்டாங்கன்னா, நபிகளார் பரிந்துரை செய்தாங்க என்றால் அவர் மிகச் சிறந்தவராகத்தான் இருப்பார் என்று அந்த பெண்மணியை ஏற்றுக்கொண்டு ஜுலைபீப் அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி, பரக்கத்திற்காக, அந்த பெண்மணி மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு துவாவையும் செய்து திருமணம் முடிந்து இருவரும் ஜுலைபீபும் அந்த பெண்மணியும் சந்தோஷமாக இருக்கின்றார். சில காலகட்டங்கள் கழித்து போர்க்களத்திற்கான அழைப்பு ஒடுக்கப்படுகின்றது. அறிஞர்கள் சொல்லும் பொழுது உஹது போர்க்களம் முடிந்து அதற்கு அடுத்து வந்த போர் என்று பதிவு செய்து இருக்கின்றார்கள். சரியாக எந்த போருங்கிற பெயர் இல்லை. போர்க்களத்திற்கான அழைப்பு வந்ததுமே ஜுலைபீப் அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார்கள். போர்க்களம் எல்லாம் நிறைவு பெறுகின்றது. இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய வெற்றி. போர்க்களத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தை கேட்கிறாங்க, எல்லாருடைய ஜனாசாவும் ஷஹீதாக்கப்பட்ட உயிர் தியாகிகளுடைய ஜனாசாக்கள் எல்லாம் கிடைத்து விட்டதான் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னென்ன நபர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை மனசுல வைக்கிறாங்க. மனசுல வச்சுட்டு மீண்டும் கேட்கிறாங்க, எல்லோரும் கிடைத்து விட்டார்களா என்று கேட்கிறாங்க. மீண்டும் சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதரே இன்னென்ன மக்கள் கிடைக்க வேண்டியது இருக்கின்றது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் கிடைத்து விட்டார்களா என்று கேட்டதுமே, அல்லாஹ்வின் தூதரே எல்லோரும் கிடைத்து விட்டார்கள் என்று பதில் சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எது வைத்து ஏற்றத்தாழ்வு ரசூல்லா கற்பிக்கலாங்கிறதுக்கு உதாரணமான வார்த்தையை பாருங்க. ரசூல்லா கேட்கிறாங்க, எல்லோரும் கிடைச்சிட்டாங்க, என்னுடைய ஜுலைபீப் எங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதுமே சஹாபாக்கள் இவருக்கு ரசூல்லா இப்படி ஒரு மதிப்பை கொடுக்கிறாங்களா என்று நெகிழ்ந்து போய் நபிகளாரும் தேடுகிறாங்க. பொதுவாக சஹாபாக்கள் மட்டும்தான் தேடுவாங்க, ரசூல்லாவும் தேடுறாங்க, சஹாபாக்களும் தேடுகின்றார்கள். தேடி பார்க்கும் பொழுது சுத்தி 7 எதிரிகள் கொல்லப்பட்டிருக்க ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 7 எதிரிகளுக்கு மத்தியிலே அவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இந்த ஜுலைபீப் வீரதீரமாக போரிட்டார், அந்த 7 எதிரிகளையும் அவர் கொலை செய்தார், அவரும் இங்கே கொல்லப்பட்டு ஷஹீதாக இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவாறு சொன்னார்கள். அவருக்காக ஜுலைபீப்புக்காக அழுதவாறு சொன்னார்கள், இந்த ஜுலைபீப் இருக்கின்றாரே, ஆதா மின்னி, இவர் என்னை சார்ந்தவர், நான் அனமின்ஹு இவரை சார்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவன், இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர் என்று அழுதவாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஜுலைபீப் அவர்களை அந்த சமுதாயம் யாரை மதிக்கலையோ, யாரை சற்று கீழ்த்தரமாக கருதினார்களோ, யாருடைய பெயரை நகைப்புக்குரிய பெயராக பார்த்தார்களோ அந்த ஜுலைபீபுடைய ஜனாசாவை நபிகளார் தங்களுடைய 2 கரங்களிலும் தூக்கினார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஜுலைபீப் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கைகளை தவிர வேறு எதுவும் தாங்கி கிடைக்கக்கூடிய கட்டிலாக இருக்கவில்லை. இன்னைக்கு சந்தூக்குன்னு சொல்றோம்ல, ஜனாசா கட்டில்னு சொல்றோம்ல, அந்த கட்டிலாக ஜுலைபீபுக்கு
நபிகளாருடைய 2 கரங்களும் விழுந்தது. நபிகளாரே கபூர்ல இறங்கி ஜுலைபீப் அவர்களை அடக்கம் செய்து பிறகு நபிகளார் சிறிது நேரம் அழுதார்கள். அழுதுவிட்டு பிறகு மீண்டும் சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக ஃபர்ஸ்ட் அழுதீங்க பிறகு சிரித்தீங்கன்னு கேட்டதுமே, ஜுலைபீபுடைய மரணத்தை நினைத்து நான் அழுதேன். பிறகு சொர்க்கத்திலே அவர் ஊருள்ளின் பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தார், அதை பார்த்ததுமே நான் சிரித்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் அவர்களுக்கான அந்த சிறப்பையும் அந்த சஹாபாக்களிடத்திலே பதிவு செய்தார்கள். என்றால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலும் எதை வைத்து ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதற்கு நடத்திய மிக முக்கியமான பாடம். இப்படி பல பாடங்கள் இருந்தாலும் இந்த பாடத்தை, இந்த படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தணும். நாம எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்கலாம், நமக்கு மேல எவ்வளவு பெரிய பொறுப்புதாரிகள் இருக்கலாம், அவங்களை எப்படி பார்க்கிறோமோ அதே போலத்தான் மற்றவர்களை பார்க்கணும். ஒரு கூடுதல் மரியாதை இருக்கலாமே தவிர அந்த மரியாதை என்பது ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒன்றாக ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. பணத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, பலத்தை வைத்தோ, அழகை வைத்தோ, கல்வி அறிவை வைத்தோ யாரையும் கேவலமாக நினைக்க கூடாது. இவர் மிகப்பெரிய ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு, ஏசி ஆள்ல தான் இருப்பார், இவர் மூட்டை தூக்கக்கூடியவர், இப்படி நாம் ஏற்றத்தாழ்வு கற்பித்து விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்துல இது இருக்கின்றது. இது போன்ற எந்த வகையிலும் எதை வைத்தும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. இறையச்சம் உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அவங்க அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள். அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ளது. ஒரு முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களையும், சக முஸ்லிம்களை நண்பர்களாக, தங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களை போல பார்க்க வேண்டும். எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது என்பதுல மிக கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு நடத்திவிட்டு சென்றிருக்கின்றாங்க. இது போன்ற ஒரு தலைவரை நம்ம பார்க்கவும் முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை, இன்னைக்கு யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்னு பார்க்கிறாங்களோ, தலைவர்கள் நீங்க எடுத்து பாருங்களேன், அவங்க குடும்பத்தையே சரியாத கவனிக்க முடியாத தலைவர்களே பார்க்க முடிகின்றது. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாமல் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அந்த தலைவனுக்காக உயிரையை கொடுத்தாலும் கூட அவனை கண்டுகொள்ளாத தலைவர்களைத்தான் இன்னைக்கு பல தலைவர்களை நம்மால பார்க்க முடிகின்றது. அந்த வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து ஒழுக்கமற்ற ஒரு விஷயத்தையும் கூட யாராலும் சொல்ல முடியாது. மக்களோடு மக்களாக இருந்தார்கள். ஒரு உயிர் போனாலும் கூட அதற்காக வேண்டி துடிதுடித்தார்கள். ஏன்? பார்க்காத நமக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத் என்று அழுதார்கள் என்றெல்லாம் செய்தியை கேள்விப்படுகின்றோம். ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது என்ற பாடத்தை எடுத்ததை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் என்பதையும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் சொன்னவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.